திருச்சி விமான நிலையத்திலிருந்து சார்ஜா புறப்படவிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டது. பயணிகள் அனைவரும் விமானத்திற்குள் இருந்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பழுது நீக்கும் பணிகள் நடந்தன. ஆனால் கோளாறை சரிசெய்ய முடியாததால் பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு மாற்று விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள ஒரு கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததையடுத்து வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் துணை ஆணையர் உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தை கட்டுப்படுத்தினர். வன்முறையில் ஈடுபட்ட 29 பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஹவாயில் உள்ள கிலாவேயா எரிமலை அதன் 32வது வெடிப்பு எபிசோட் செப்டம்பர் 2, 2025 அன்று தொடங்கியது. ஹலைமாவ் கிரேட்டர் எரிமலை குழியிலிருந்து 330 அடி உயரத்திற்கு லாவா பீரிட்டு வெளியேறியது. இதனால் காற்றில் சல்பர் டை ஆக்சைடு வாயுவின் அளவு அதிகரித்துள்ளது. எரிமலை வெடிப்பின் காரணமாக எரிமலை கண்ணாடி இழை பாறைகள், எரிமலை தூசி போன்ற ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானின் சரணடைவின் 80வது ஆண்டு தினத்தை ஒட்டி சீனாவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். அணிவகுப்பில் சீனாவின் புதிய ஏவுகணைகள், அதிநவீன போர் விமானங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வு ஆசியா பசிபிக் பகுதியில் ராணுவ சமநிலையை மாற்றக்கூடும் என சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள துணை ராணுவப்படை தலைமையகம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வாகனத்தின் மூலம் சுவரை இடித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 6 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.